சென்னை மாநகராட்சி இரண்டாவது நாள் மன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். உள்ளாட்சி தேர்தல் வரவுள்ள நிலையில் சென்னை மாநகராட்சியின் கடைசி மாமன்ற கூட்டம் ரிப்பன் மாளிகையில் வெள்ளியன்று நடந்தது. மேயர் சைதை துரைசாமி 110வது விதியின் கீழ் முதல்வர் அறிவித்த மக்கள் நலத் திட்டங்கள், மனிதநேய அறக்கட்டளை செயல்பாடு குறித்து பாராட்டி பேசினார். இதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து எழுந்து நின்று கோஷமிட்டனர். பின்னர் வெளிநடப்பு செய்தனர். இது மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய இடமா எல்லாமே அவர் அதிமுக பொதுக்கூட்டம் போல நடத்திக்கிட்டு இருக்காரு. அது எல்லாமே பார்த்துருக்காங்க. அவருடைய புகழ் பாடி இருக்காரு. இந்த 500 மக்களுடைய வரி பணத்தை மக்களுடைய அடிப்படைகளை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் அவர் தன்னுடைய சொந்த விளம்பரத்துக்காக தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் மற்றவங்களுடைய புகழ் பாடி இந்த அவர் இன்னைக்கு அவருடைய புகழ் அவரே பாடி கொண்டிருக்கிறார். அவருடைய புகழ் அவரே பாடி இருக்காரு.